ஹே guys, இன்னைக்கு நம்ம ஜிம்னோட் ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ் வித் ரொமான்டிக் மாஃபியா பார்ட் 9. போன பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ ஜிம்மினுக்கு வந்து அடிபட்டு வந்திருக்கும். ஸோ அவங்க அம்மா அப்பாலாம் வந்து என் பையனுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு வாயனை போட்டு பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பாங்க. ஜிம்முனுக்கும் செம்மகாண்டாக வந்திருக்கும். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா லெஸ் கன்னிச்சு த பார்ட் 9. ஸோ இப்போ ஜிம்னோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடா நீ இங்கேயே ஒழுங்காக இருப்பியா? ஐயோ உன்னை பார்த்துப்பாளா இல்லை நான் இங்கே இருக்கவா? நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், என் பொண்டாட்டி என்ன நல்லா தான் பார்த்துப்பா. என்னடா ஜிம்னா இப்படி பேசுகிற? அதானே கல்யாணம் பண்ணி வச்சதும் அம்மா பசலாம் காணாமல் போயிடுச்சோ? அம்மா ஏம்மா காண்டேத்துற? பாருமா என் கடுப்பு கலப்பாத. அதெல்லாம் என் பொண்டாட்டி என்ன நல்லா தான் பார்த்துப்பா, எனக்கு தெரியும். இங்கே கிளம்புங்க. அக்கா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இங்கே இருந்தால் அவளுக்கு தேவை சிரமம். எதுக்கு தேவையா? போங்க நீங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரிடா என்னமோ சொல்கிற, நானும் கிளம்புறேன். அம்மாடி ஓயன். அத்தை சொல்லுங்கள். என் பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ என்ன. அவன் வேற பச்சை மண், ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் கூட இருந்து கவனிச்சிக்கம்மா. உனக்கு உங்கள் அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் அத்தை, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டா சரிதான். சரிடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்க போன அடுத்த செகண்ட் ஜிம்மின் வாயனை பார்த்து, ஏண்டி எங்கள் அம்மா அப்பா தான் உன்னை இப்படி மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா நீ எதிர்த்து பேச மாட்டியா? இப்படி தான் வாய முடிட்டு இருப்பியா? என்கிட்ட மட்டும் நல்லா எதிர்த்து பேசுறீல, அவங்ககிட்ட பேச உனக்கு ரெடி வந்துச்சு. சொல்றீ கேட்குறேன்ல, கொஞ்சம் வாய மூடுறீங்களா? சும்மா கத்திக்கிட்டு இது என்னது? அது வந்து நான் காரை ஒழுங்கா வாய மூடுங்க. எப்போ பாரு இது ஒரு ரீசனை சொல்லிட்டு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆகக்கூடாது ஆயிடுச்சுன்னா, நம்ம நம்பி ஒருத்தி வந்திருக்காளே, ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்குமே, அவன் நிலைமை என்ன ஆகுறது? அவள் எல்லோரும் எப்படி பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அக்கறை இல்லைல்ல? இல்லை உங்களுக்கு அதானே இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும் என்னை மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்குமா? இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்களா? கிடையாது. நான் உங்களுக்கு முக்கியமாக இல்லை, அதான் இப்படிலாம் நடக்குது. எல்லாமே நீங்கள் வேணும்னு தான் பண்ணுறீங்க ஜிம்மன், எல்லாமே வேணும்னு தான் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா என்னை திட்டினது உங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவாயிடுச்சு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் இதெல்லாம் யாருக்கா தாங்கிட்டுருக்கேன் சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா இப்பெல்லாம் வந்து பேசுவாங்க, நான் அதெல்லாம் கேட்டுட்ருக்கணும். இது என் தலையெழுத்தா? இதுக்கு எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டிருக்காங்க. நான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான் ஜிம்மன். ஏன்னா அவங்க உங்களோட அம்மா அப்பா. உங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை தான் அந்த வகையில் நான் காட்டுறேன். அதையும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு சத்தியமாக புரியலை ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்படியே இருங்க. என் மேலே அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, இப்படி இருங்க. நான் மட்டும் எதுக்கு உங்கள் மேலே அக்கறை பண்ணணும்? நான் மட்டும் எதுக்கு உங்களை நினச்சி அழுகணும்? நான் அழுக மாட்டேனே. எப்படி போய் தொலைங்க. நில்றி. நான் கோமா கத்தலான்னு பார்த்தா இவன் என்ன எனக்கு மேலே கத்திட்டு போகிறா? சே, நம்ம பொண்டாட்டிக்கு நம்மள அக்கறை இருக்குப்பா, அதான் இப்படி கத்திட்டு போகிறா. பொண்டாட்டி நில்றி, இந்த வர்றோம்ல நில்லு. ஒன்றும் வேணான்னு சொல்கிறேன்ல, போங்க போய் உட்காருங்க. திருப்பி இங்கே நடந்து வந்து எங்கேயாவது விழுந்துக்கிறாதீங்க. அடுத்து உங்கள் அம்மா உன்னை தானம்மா என் பையனை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன பையன் எக்ஸ்ட்ரா அடி வாங்கியிருக்கா, இதெல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கா? ஒன்றும் தேவை கிடையாது, ஒழுங்கா இங்கே உட்காருங்க. ஏய் ஏன்டி பொண்டாட்டி என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்கன்னு சொன்னேன். புருஷன் நான் தொடாமல் எவன்டி தொட போகிறான்? அதை தொடாதீங்கன்னு சொல்கிறேன்ல, அப்படியே கிட்ட வரீங்க. என்னடி என்ன ரொம்ப கோவமா? பொங்கி எழுற அவ்வளோ கோவமா புருஷன் மேலே அப்படின்னா இதுலேருந்து தெரியுதே என் மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்க. நீ செல்ல பொண்டாட்டி. அடிப்பட்டிருக்க இடத்துல அமுகுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக வலிக்கும், கத்துவீங்க. அப்படி நான் பண்ணக்கூடாதுன்னா அமைதியா வாயை முடிக்கிட்டு இங்கே நிற்கணும். அதனால அப்படிலாம் நிற்க முடியாதே. என் பொண்டாட்டி இப்படி பிடிச்சிருக்க தான் செய்வேன். இந்த மாதிரி கணத்தில் கிஸ் அடிக்க தான் செய்வேன். முடிஞ்சால் இந்த லிப்ஸில் கூட அடிக்கலாம். ஆனால் என்ன அடிச்சிருவேன். ஒழுங்கா தள்ளி நில்லுங்க. நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். கோவமாக இருக்கியா? புருஷங்கார அப்படி அடிபட்டு வந்திருக்கானே, அவன் மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்தும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம் அப்படிங்கிறதுலாம் இல்லை போல். நீ பாட்டுக்கு கண்டுக்காம நிற்கிறடி. நான் எதுக்கு உங்களை கண்டுக்கணும்? நீங்கள் மட்டும் என் மேலே அக்கறைப்பட்டீங்களா? உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சுன்னா பொண்டாட்டி கவலைப்படுவான்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை உங்களுக்கு. அப்புறம் நான் எதுக்கு உங்களை நினச்சி ஃபீல் பண்ணணும்? ஒன்றும் தேவையில்லை. க்யூட் பொண்டாட்டி, நீ எவ்வளோ அழகாக கோவப்படுற. சே, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்.
நான் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சிடும். ஓ சரி சரி சரிங்க வாயா ஒரு கிஸ் கூட. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓ கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. வாயனோட கையில் அந்த அந்த பாத்திரம்லாம் கீழே விழுந்துருச்சு. டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது. வாயன் பயந்துட்டா அப்படியே சிம்னா ஹக் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது. ஓ பயமாக இருக்கா? ஏண்டி பாத்திரம் கீழே வந்துருக்கலாமாடி இப்படி பயப்படுவேன்? பரவாயில்ல எதுவும் நல்லா தான் இருக்குது. இதுக்கே இப்படி பயப்படுறேன்னா இந்த கற்பாம்பூச்சி உன் ட்ரெஸ்குள்ளே போட்டால் எப்படி பயப்படுவ அப்படின்னு கையில் கற்பாம்பூச்சி எடுத்து காமிக்கிறாரு. வாயன் அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கா. சிம்னாவை கையை பிடிச்சிட்டு இதுக்கடுத்து நான் கேட்குற கிஸ்ஸு நான் கேட்குற ஹக்கு என் கூட இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். உன் ட்ரெஸ் ஃபுல்லாக இதுவும் இந்த கற்பாம்பூச்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே இல்லாமல் என் கூட தான் இருப்ப. ஒன்றுமே இல்லாமனா புரியல. ஐ மீன் நேக்கடாக இருப்பேன். சிம்மன் சி உங்களுக்கு இப்போ பாரு, உங்களுக்கு கையில் அடிப்பட்டதுக்கு பதிலாக மண்டியில் அடிபட்டுருக்கணும். நல்லா வாயில் வருது. மூளைக்கில் கொலையும் போன மனுஷன் மாதிரி தான் பேசுகிறீங்க. போங்க சிம்மன். எப்போ பாரு இப்படி தான். என்ன பொண்டாடிக்கிட்ட தாண்டி இப்படி பேச முடியும்? இப்போ நான் யார்கிட்ட இப்படி பேச முடியும்? நீங்கள் ஒன்றும் பேசிக்கிட்டு தேவையில்ல, வாய முடுங்க. முடியாது. என்னால் எப்படி இருக்க முடியும் அதுவும் நீ இல்லாமல்? உங்ககிட்ட வம்பளுக்குறது தான் என் வேலையே அப்படின்னு மறுபடியும் வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது காலிங் பெல் ரிங் ஆகுது. இப்போ யாரா அப்படின்னு ஜிம்மின் பார்க்கும்போது வாயனை ஜிம்மினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஜிம்மினை பார்த்ததும் நான் மச்சான் நீ ஏன் அப்படி அடிபட்டு வந்திருக்குது? நீலாம் அப்பெல்லாம் பண்ண மாட்டியாடா? ஏதோ பெருசாக நான் புளி அப்படி இப்படிலாம் சீன் போடுவேன். இப்போ என்ன? அதுவா மச்சான் என் பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டே ஒரு காதல் ஒரு ஃபீலில் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போனேன்னா அதான் எதுக்கு அந்த பரதேசியை பார்க்காம நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டேன். அதான் இந்த நிலமை, வேற ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் இதுக்கு காரணம் என் ஆசை பொண்டாட்டி தான். டே ஜிமுனா கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ காதல் வசமாக பறக்க விட்ற. அவ்வளோ லவ்ஸோ? அவ்வளோ லவ்ஸ் தான். என்ன செய்கிறது? பொண்டாட்டி கருமடி அப்படி இப்படி இருந்தால் நம்மளுக்கு மனசு அப்படி இப்படின்னா அலைப்பாயுது. ஐயே இந்த மனுஷன் என்ன என் மானத்தை இப்படி வாங்கிட்டு இருக்கா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி பேசுவாங்களா? அதுவும் பக்கத்தில் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு. ஐயோ ஜமான் என்ன இது இப்படியும் பேசுவீங்க? என்ன டீச்சர்லாம் வெக்கமாக வருதா? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்துட்ருக்காங்க, இப்படியோ பேசுகிறது அறிவில்லை கொஞ்சம் கூட. அச்சோ அவனுங்க கிடக்குறாங்க, அவனுங்க இருக்கிறதே நீ இல்லாத மாதிரி நினச்சிக்கோ. போயாங்கன்னு அப்படின்னு வாயன் வந்து திட்டிட்டு அப்பாட்டுக்குள்ளே போயிட்டா. ஸோ காஃபி எடுத்து வச்சுட்டு எல்லோரும் காஃபி அப்படியே கையில் வச்சுட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜிம்னை பார்த்து. ஜிம்னு என்னடா எதுக்கு பல்ல கட்டுறீங்க? பரவாயில்லையே மச்சான், உன் பொண்டாட்டி ஒன்றை போட்டு ரெஃப்ட் லைட்டு நல்லா வாங்குறா. அந்த ஆணியெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல உங்கள் பொண்டாட்டி சம்பளிக்கிற வேலையை பாருங்கடா. வந்துட்டானுங்க என் வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு. வாங்கடா. இவனுக்கு வாயில் அடிபட்டிருந்தா கரெக்டாக இருக்கும்டா. பேசுகிற பேச்சு தான் சரியில்லை. டிடே நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் தான் ஆள் விட்டு ஏற்றுன மாதிரி இருக்கு. அப்படியே என்ன மச்சான்? அப்படிலாம் இல்லை, ஏற்றுனது எவனும் கிடையாது. நீ தான் தப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. தெரியும் தெரியும், நான் தான் தப்பாக ஓட்டினேன், என்னால் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறது எனக்கே தெரியும். அதான் நானும் முடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இல்லைன்னா என்ன இடிச்சவனை உயிரோடு நேரம் விட்டுருப்பேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே வந்திருப்பேன். அமைதியாக இருக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாம்? புரியுது புரியுது, உன்னை பற்றி தெரியாமல் இருக்குமா அப்படின்னு எல்லோரும் பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது ஜிம்மின் வந்து வாயனை கூப்பிட்றாரு. வாயனா நான் வரமாட்டேன், என் மனத்தை வாங்கிடுவானே அப்படின்னு வாயனுக்கு வரவே மாட்டேன்னு இருக்கா. அப்போ ஆரம் வந்து இப்போல்லாம் அந்த பிள்ளையை பற்றி என்கிட்ட அப்படி வெளிப்படையாக பேசினா அது எப்படிடா வரும்? வெக்கப்பட தானடா செய்யும். வெக்கப்படுவாளா? அப்போ நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு ஜிம்முன்னு கொடுக்கணுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு இது திருந்தாது அப்படின்ட்டு அவங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே வாங்கிக்கிட்ட வராரு. வாயனும் என் மோனத்தை இப்படியே வாங்குவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பின்ன இப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்களாம் ஓப்பனாக இருப்போண்டி, அதான் ஓப்பனாக சொன்னேன். கிழிச்சிங்க அதுக்குன்னு பொண்டாட்டி பற்றிலாம் சொல்கிறது அறிவில்லை. என்ன சொல்லக்கூடாது விவசாய கிடையாது. மண்டையில் உங்களுக்கு மூளை இருக்கா இல்லை என்ன இருக்குது தெரியலையே. மனசுக்குள்ளே நீ இருக்கும்போது மண்டையில் என்ன இருக்குன்னு எனக்கு கவலை இல்லடி. ஐயோ என் புருஷன் உண்மையாகவே பைத்தியம் ஆகிட்டான் போலையே. ஆமாம் உன் புருஷன் உண்மையாகவே பைத்தியம் ஆகிட்டானா? ஆனால் அது எப்படிப்பட்ட பைத்தியம் தெரியுமா? உன் மேலே ஒரு போதையில் வர பைத்தியம். இந்த போதை தண்ணி இதை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு தெரியும். என்ன தெரியும்? நீ தான் வாயன் 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 அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஐயோ ராமா. நான் இருக்கும்போது இப்படி ராமா கூப்பிட்றேன். ஐயோ நான் கடவுளை சொன்னேங்க. இப்போ எதுக்கு அவரெல்லாம் கூப்பிட்டுருக்க? அதான் நான் இருக்கும்ல.
என்ன பாரு, என் கண்ணை பாரு, என் லிப்ஸை பாரு, வேற என்னடி வேணும் உனக்கு? ஐயோ! இந்த மனுஷன் என்ன பாடா படுத்தி எடுக்கிறானே அப்படின்னு வாணி ஜிமினா அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறா. ஸோ ஜிமினா அப்பாடி என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. இந்த ஒரு சிரிப்பை வர வைக்கிறதுக்கு எத்தனை லவ் டைலாக் விட வேண்டியது இருக்குது ஆ? ஓ! அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் என்னை பார்த்து பேசுறதெல்லாம் சும்மா அப்படி தானே? அச்சோ! என் செல்லமே அப்படி இல்லை தங்கம். சொன்னேன்டி ஜஸ்ட் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு. நீ சிரிச்சா மாமனுக்கு அப்படியே உள்ள குளு குளு குளுன்னு இருக்குல்ல அதுக்காக. இருக்கும் இருக்கும் தள்ளுங்க. எங்கே போகிற? உங்களுக்கு டின்னர் பண்ண வேணாமா? அதுக்கு தான் போகிறேன். ஓ டின்னர் பண்ணும்ல, அதுக்கு முன்னாடி நான் டின்னர் சாப்பிட்றவா? டின்னர் பண்ணாதானுங்க சாப்பிட முடியும். இல்லைடி உன்னை சாப்பிட்டதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடுவான்னு கேட்டேன். ஆ நல்லா தான் ஆடி மாட்டையும் பாரு தள்ளுங்க. ஏன் எனக்கு வர சொல்லு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு வானை பிடிச்சி மறுபடியும் இழுக்கிறாரு. ஹிப்பை சுற்றி பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்க வானுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு துடிக்குது. அப்படியே ஜிம்னோட கண்ணை பார்க்குறா. ஜிம்னு அப்படியே அவனோட ஐஸை பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் ஐஸ் அப்படியே மீட் ஆகிக்குது. 2 பேரும் அவங்களோட ஐஸே மாறி மாறி பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் வானோட ஐ கான்டெக்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸை பார்க்குறாரு. வானுமே அவரோட கண்ணை விட்டுட்டு லிப்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே 2 பேரும் மை மறந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிமினா வாயனை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. வாயனும் பெட்டில் விழுந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஜிம்னுக்கு அடிபட்டிருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே ஜிம்னை பார்த்தா ஜிம்னு அப்போ தான் எஞ்சி உட்காந்துட்டாரு. வாயனும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உன் மேலே அப்படியே விழுந்தல்ல கையில் ஆயிட்டா தட்டிடுச்சு அதான் வலிக்குது அப்படின்னு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. வாயனுக்கு இதை பார்த்து அப்படியே சிரிப்பாக வருது. 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஜிம்னை பார்த்து எங்கே வலிக்குது அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜிம்னு ஒரு இடத்த சொல்கிறாரு, அதாவது கை. ஸோ வாயனும் அந்த கையை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போவும் வலிக்குதா என்ன? லிப்ஸில் இருக்குமேட்டு ஒன்று கொடுத்தியே அதை கொடு வலி போயிடும். நிஜமாவா? வலி போயிடுமா? போயிடும் போயிடும் குடுறி. கொடுக்குறேன் அப்படின்னு வாயனமே கிஸ் பண்ணுறா. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸை எடுக்கலான்னு பார்த்தா ஜிம்மன் விட மாட்டேங்கிறாரு. அப்படியே வாயனா லிப்ஸை மறுபடியும் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாயனுக்கு அந்த கிஸ்ஸே ஒரு மாதிரி ஃபீலை கொடுக்குது. அப்படியே ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிக்குது. பாடிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது. ஸோ ஜிம்மனுக்கு இது ஃபீல் ஆனோடனே அப்படியே வாயனை பார்த்து இப்போ எதுக்கிட்டே உனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஏன் லிமிட்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் உனக்கு ஆகுது, ஏன் இப்போ ஆகுது? ஏன்னா அப்போ உங்கள் மேலே எனக்கு எதுவுமே இல்லை, இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அதான் இப்படி தோணுது போல் உங்களை ஒரு மாதிரி பண்ணணும்னு. ஒரு மாதிரியா? புரியலையே. உங்களுக்கு அது புரியாது. உங்களுக்கு என் மேலே இந்த மாதிரி ஒரு மாதிரி தோணுனா ஒரு மாதிரி பண்ண தோணும், அப்போ புரியும். ஏண்டி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரியாக தாண்டி இருக்குது. சும்மா நீங்கள் இருக்கீங்களே போங்க நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு வானும் அப்படியே சமைக்க போயிட்டா. ஸோ அப்படியே நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மனுக்கு இங்கே கையெல்லாம் வலிக்குது போல். ஸோ டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படியே டயர்டாக பெட்டில் படுத்துருக்கும்போது வானும் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரா. ஸோ எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனுக்கு அப்படியே ஃபீட்லாம் பண்ணி விட்றா. ஜிம்மனும் எனக்கு வேணாடி, எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஏங்க என்னாச்சு? என்ன வலிக்குது சொல்லுங்கள் ஜிம்மன், என்ன வலிக்குது? இப்போ எதுக்கு நீ இப்படி பதட்டப்படுற? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லேசாக வலிக்குது அவ்வளோதான். அது பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்கல்ல, பவர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் வலிக்குது. ஆமாம் டேப்லெட் சாப்பிட டைமராக வந்துடுச்சு, நான் தான் லேட் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்துருந்தா இந்நேரம் உங்களுக்கு வலிச்சிருக்காதுல்ல, இப்படி நீங்கள் துடிச்சிருக்க மாட்டீங்களா? சாரி ஜிம்மன், என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. இப்போ எதுக்குடி இப்போ எதுக்கு ஓவர் எமோஷனல் ஆகுற? எனக்கு ஒன்றும் கிடையாது, பதட்டப்படாத. என்ன ஒன்றும் இல்லை, எல்லா பழியும் தூக்கி உன் மேலே நீ போட்டுக்காது சரியா? ஒன்றும் இல்லைடி, நல்லா தானே உட்காந்துருக்கேன். உன் புருஷன் யார் நடிச்சிட்ருக்க? த மோஸ்ட் டேஞ்சரஸ் மாஃபியா நான் தான்டி, ஜிமனு, மிஸ்டர் ஜிமன், அதாவது பார்க் ஜிமன். ஸோ எனக்கெலாம் இந்த வழிலாம் ஜுஜுபி மாதிரி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லும், இதெல்லாம் சொல்ல ஃபீல் பண்ணாத சரியா? புரியுதா? புரியுது. ஆனாலும் இங்கே பாரு, இந்த ஆனா ஒன்றெல்லாம் கிடையாது. எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஊட்டுறியா? இல்லைன்னா நானே இல்லை நானே ஊட்டுறேன் அப்படின்னு வாயனமே அப்படியே சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜிம்முன்னு நல்லா சாப்பிட்டுட்டு வாயனை பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. வாயனும் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ப்ராமிஸாக சாப்பிட்ணும், அடுத்து சாப்பிடாம பக்கத்தில் வந்து படுத்துன்னு வச்சுக்கோயே மிதிச்சிருவேண்டி. ஓ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து சாட்கிட்ட இருக்கோ என்ன? அதெல்லாம் இருக்குது, ஒழுங்காக சாப்பிட்ணும். எனக்கு மட்டும் எல்லாரும் கை நல்லா இருந்தால் எடுத்து ஊட்டி விட்ருப்பேன், என்ன செய்கிறது, அடிபட்டிருக்கே. பார்த்துக்கலாம், ஒழுங்காக சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டுக்கிறேன்.
இப்போ நீங்கள் டேப்லெட் சாப்பிடுங்க. ஐயோ கர்ம கசக்குமேடி. நீங்கள் மட்டும் இந்த 3 டேப்லெட்டையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 3 கிஸ் தருவேன். ஒரு டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமும். ம் சாப்பிடுவீங்களா? நிஜமாவா? தருவியா? தருவேன். தராமல் நான் எங்கெங்க போக போகிறேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முன்னு ஒரு டேப்லெட்டை போடுறாரு. போட்டுட்டு ரொம்ப கசக்குது போல் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. வான்னு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஏய் நான் என்ன கசக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு அடி இருக்க? ஆ அதான் கிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அது கொடு. நீங்கள் மூணுத்தையும் போட்டு முடிங்க, நான் கொடுக்குறேன். அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீ ஃபஸ்ட்டு கொடு, அடுத்து நான் போடுறேன். ஜிம்முன்னு இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. ஏய் நான் ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணல, நீ தான் எனக்கு வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று. சரி அப்படின்னு வானு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரா. ஜிம்னு அப்படியே கண்ணெல்லாம் மூடுறாரு வானு. அதுக்குள்ளே ஜிம்னோட வாயில் இன்னொரு டேப்லெட்டை போட்டா. ஜிம்னு ஆட்டோமேட்டிக்காக அதை முழுங்கிட்டாரு. ஜிம்னுக்கா செம்ம காண்டாயிடுச்சு. இன்னொரு மாத்திரம் நான் போடவே மாட்டேன், போடி என்னையே சீட் பண்ணுறேன் அப்படின்னு பில்லோவெலாம் தூக்கி வானு மேலே எரிஞ்சிட்டு இருக்காரு. வானு பதிலுக்கு எறிகிறா. இருந்தாலும் அவருக்கு அடிபட்டிருக்கேன், எங்கேயாவது பட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு மெதுவாக தான் எரிஞ்சிட்டு இருக்கா. ஜிம்னும் அப்படியே வானை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு வானு. சரி கொடுக்குறேன் அப்படின்னு ஜிம்னு பிடிச்சி அப்படியே லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறா. சரி ஜிம்னு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. வானு இந்த மாதிரி சாப்பிடுங்க, அப்போ தான் அடுத்த கிஸ். சரி என் பொண்டாட்டிக்காக இதை கூட பண்ண மாட்டேனா, கொண்டா அப்படின்னு அதையும் சாப்பிட்டுட்டாரு. ஸோ வானு ஜிம்முனுக்கு தண்ணியெலாம் கொடுத்துட்டு அப்படியே கன்னத்துலேயும் கிஸ் பண்ணிகிட்டே போகிறா. ஸோ ஜிம்னு பாசிச்சுட்டு பொண்டாட்டி லவ் யூ டி, ஒழுங்காக சாப்பிட்டு வா என்ன, நான் இங்கே தான் தூங்க மாட்டேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீ சாப்பிட்டு வரணும். சரி ஜிம்மு எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துடணும். ஓகே அப்படின்ட்டு இனிமேல் கீழே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஞாபகம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா.